மத்திய அரசு அடிக்கிறது. ஆகவேதான் மத்திய அரசு நீ தலையிடலனா இந்திய நாட்டு ஜனங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள மரியாதை, சட்டத்தின் மீது உள்ள மரியாதை எல்லாம் காணாம போயிடும். அண்ணா சாரே இல்ல, அண்ணா சாரே சொன்னார் என்ன, குரூப் சி ஊழியர்களையும் விசாரிக்க வேண்டும்னு. லோக்பால் சட்டத்துக்குள்ள யார் வரணும்? அண்ணா சாரே. குரூப் சி ஊழியர்களும் வரணும் அண்ணா சாரே சொன்னாரு. அப்ப முதல்ல அண்ணா சாரை வைத்து ஆர்ப்பாட்டம் போறேன்னு சொன்னால் யார் தெரியுமா? கண்ணையா. ஏன் 1400 கோடி ஊழல் நாங்க கேட்கிறோம். ஜனதா இன்சூரன்ஸ் கொண்டு வராரு. ரயில்வே தொழிலாளி செத்து போனா, அருண் பேங்க் மெம்பர் ஷேர் ஹோல்டர் செத்து போனா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம், ஆக்சிடென்ட் பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்திலுமே 50,000 40,000 ரேட் இல்லாம அந்த குடும்பத்துக்கு பணமே போகாது. சொசைட்டி பணத்தை வாங்கி இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அதை ரொட்டேஷன் பண்ற 6 மாசம் ரொட்டேஷன் பண்ண பிறகு அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு போகுது. சரியா? இது செத்து போன தொழிலாளியுடைய குடும்பத்துல பேரம் பேசி அந்த பணத்தை பறிக்கிற இவனுங்க எதுக்கு சமம்? வாய்க்கு அரிசிய சமைச்சு சாப்பாடு சாப்பிடுறவனுக்கு சமம். வாய்க்கு அரிசிய சமைச்சு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு சமம் செத்து போன தொழிலாளி பணத்தை கை வைக்கிறது. ஆகவேதான் சிபிஐ தலைவரின் கோரிக்கை வச்சிருக்கோம். இங்க இந்த போராட்டம் நடத்தும் போது நமக்கு தகவல் வந்தது, வெளியாட்கள் சில பேர் அனுப்பிச்சு வச்சிருக்காராம். அதனாலதான் தோழர்களை நீங்க கீழே உட்காருங்கன்னு சொன்னோம். வெளியாட்கள் சில பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்னோம்தான் உட்காருங்க, ஆளை ஐடென்டிஃபை பண்ணோம். ஆகவே உட்காருங்க, எவன் எது பண்ணாலும் பிடிக்க முடியுங்கிறதுக்காக அப்புறம் ஆட்கள் அனுப்பிச்சோம். ஒரு பேனர் டிஆர்இ பேனர் ரயில்வே கிடையாது, எல்லா பேனரையும் கிழிக்கிறான். அத்தனை பேனர்லயும் கத்தி போடுறான். அறுத்து கூறு தொங்க விட்டுருக்கான் டிஆர்இ பேனரை. டிஆர்இ போஸ்டரை கிழிக்கிறான். கண்ணை யாரு பேர் சொன்னா போஸ்டர் விட்டான்னு தடுக்கிறான். நான் கேட்கிறேன், தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல வாயை திறந்தாங்கன்னா அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை தவறாம வரும், தீய சக்தி கருணாநிதி. இந்த வார்த்தை இல்லாம அவங்க எந்த கூட்டத்திலையும் பேசினது இல்ல. ஆனா இங்க கண்ணையான்னு பேரை சொன்னா அடிக்கிறான், போஸ்டரை கிழிக்கிறான், பேனரை கிழிக்கிறான், ஆட்களை விட்டு மிரட்டுறான். நாங்க கேட்கிறோம், தமிழ்நாடு குண்டர்களுடைய தீவா மாறுதா அல்லது கண்ணையா மட்டும் எதை செஞ்சாலும் தமிழக அரசோ மத்திய அரசோ கண்ணையா விஷயத்தை தலையிடாதா? இதான் நாங்க கேட்கிறோம். தீய சக்தின்னு தமிழக முதல்வர் குறிப்பிடும் பொழுது தாக்கப்படல, தைரியமா பேசினாங்க. அன்னைக்கு இருந்த அரசும் அதை பொறுத்து கொண்டதல்ல. அதே மாதிரிதான் இப்போ கண்ணையா பேர சொன்னா மட்டும் அடிக்கும் போது தாக்குவது என்ன நியாயம்? ஆகவேதான் அதை எதிர்த்து ஜனநாயகம், அந்த ஜனநாயக உரிமையை கொள்ளையடிப்பதை வெளியே தெரியக்கூடாது மறைக்கிறதுக்காக தான் இத்தனை வேலையும். ரயில்வே வேலைய கண்ணையா டிஆர் விஜய் ராஜினாமா பண்ணாரு. ஏன்? சிபிஐ கேஸ் தப்பிக்கிறதுக்காக. அட பாவி, சிபிஐ கேஸ் தப்பிக்கணும்னா ரயில்வே வேலையில இருந்து போயிட்டா முடியுமா? அப்ப லாட்டரி அதிபர் லாட்டரி கொள்ளை மார்ட்டின சிபிஐ பிடிச்சது எப்படி பிடிச்சது? அவர் என்ன அரசு ஊழியரா? மார்ட்டின பிடிக்கல, பிடிச்சது சிபிஐ. அரசு ஊழியா இருக்குன்னு அவசியம் இல்லடா. மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சுனா யாரா இருந்தாலும் சிபிஐ பிடிக்கலாம், அது தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் கடைசியா இங்க வந்திருக்கோம். சிபிஐ தலையிடு, பிரதமர் வரைக்கும் போயிட்டோம், நீ தலையிடு. இந்த கோரிக்கைக்காக தான் இன்னைக்கு இந்த போராட்டம். நம்மகிட்ட ஒளிவு மறைவு ரகசியம் இல்ல. என்ன மகஜர் சிபிஐ எஸ்பி கொடுக்கிறோமோ அது அத்தனை பத்திரிகையும் கொடுத்திருக்கோம். நாம இதுவரைக்கும் கொடுத்த அத்தனை மகஜரையும் வெப்சைட்ல ஏத்த போறோம். யாரும் அந்த மகஜருக்காக கண்ணையா ஆரம்பிச்சுலாம் வாங்க வேணாம். இங்க வந்த ஒரு நிருபர், எந்த நிருபர்னு தெரியல, நம்ம எல்லாம் கோபமா பாஞ்சு போனாங்க. ஓடிட்டும் இருக்கட்டுங்க, நம்மகிட்ட என்ன ஒளிவு மறைவு இருக்குது? கண்ணையாவே ரிப்போர்ட்டை கேட்டா கூட கொடுக்கலாங்க, நம்ம தப்பு இல்லைங்க. உன் மேல இதுதான் பண்ணிருக்கோம் கொடுக்க போறோம். எந்த ஒளிவு மறைவும் எங்ககிட்ட கிடையாது. யாரும் நம்ம கிட்ட இருந்து ஏமாந்து நமக்கு தெரியாமலாம் எதையும் செய்ய வேணாம். நாங்க பகிரங்கமா தரோம் பேப்பரை. என்ன பேப்பர் வேணுமோ நீ எடுத்துக்கோ. வெப்சைட்ல ஏத்த போறோம், அத்தனை மகஜரையும் வெப்சைட்ல ஏத்த போறோம்.
அது கண்ணையா நிருபரா இருந்தாலும் நம்ம கவலை இல்லை, உண்மையான மீடியா நண்பரா இருந்தாலும் நம்ம கவலை இல்லை. நம்ம ஆட்கள் அதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களுடைய வேண்டுகோள், இந்த போராட்டத்தில் சிபிஐ தலையிட்டு விசாரணைக்கான உத்தரவை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சுப்பிரமணிய சாமி என்ன செஞ்சாரோ, நாங்க பிரதமருக்கு மனு கொடுத்துட்டோம், உள்துறை அமைச்சருக்கு மனு கொடுத்துட்டோம், நிதியமைச்சருக்கு மனு கொடுத்துட்டோம், சிபிஐக்கு மனு கொடுத்துட்டோம், சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மனு கொடுத்துட்டோம். யாரும் தலையிடல, ரிசர்வ் வங்கி கவர்னர் தலையிடல. வேற வழி இல்ல. ஐயா நீதிமானே, நீதி அரசரே, உங்ககிட்ட வரணும், ஹைகோர்ட்ல போய் சிபிஐக்கு நடவடிக்கை எடுக்க டைரக்ஷன் கூட போய் நிற்போம். அதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட வேலை. அது டிஆர்யூ மகஜர்ல சொல்லியிருக்கோம். இங்க நான் புதுசா சொல்ல, எங்க மகஜர்லயே சொல்லியிருக்கோம். நாங்க கடைசியாக வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போக வைக்காத அப்படிங்கறத மகஜர்ல சொல்லியிருக்கோம். பிரதமருக்கு கொடுத்திருக்கோம் சொல்லியிருக்கோம். அதே போல சுப்பிரமணிய சாமி மாதிரியே கோர்ட்டுக்கு போய் நீ டைரக்ஷன் கொடுன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடிதான் இந்த போராட்டத்தை நம்ம நடத்துறோம். ஆக நம்முடைய போராட்டம் தொடரும். நாம மோதுறது 1000 கோடி ஊழல், 1400 கோடி ஊழல், சாதாரண ஊழல் இல்ல. நாம ஒரு சின்ன சக்தி. இந்த அலுவலகத்துல நமக்கு அனுமதி கிடைச்சதுங்கிறது பெரிய விஷயம், அது லேசான விஷயம் இல்ல. நாம உண்மையாக நன்றி சொல்ல வேண்டியது சாஸ்திரிவருடைய சிபிடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரியாக இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியருக்கு. ரயில்வே தொழிலாளிகள் உணர்வை புரிந்து கொண்டு அவர் நமக்கு அனுமதி அளித்தார். அதே போல ஜாயின்ட் கமிஷனர் சென்னை சென்ட்ரல் திரு சேஷாத்ரி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே பல்வேறு நிர்பந்தங்கள் இந்த போராட்டத்தை தடுக்க, பல்வேறு சதிவலைகள் இதை முடிக்க அத்தனைக்கும் காவல்துறையுடைய அந்த உயர் அதிகாரியும் நமக்கு உதவியாக இருந்தார்கள். ஆக மீடியா நண்பர்கள், நாம எப்போ மீடியால பேசினாலும் அதை வரவிடாம பாக்குறதுக்கு கண்ணையா டைரக்டா அந்தந்த பிஆர்ஓ பாத்துருவாரு. ஆனா இந்த முறை மீடியா நண்பர்கள் பிஆர்ஓ மீதியாவது போடுவாங்க நாம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் சிபிஐ ஆபீஸ் நோக்கி வந்திருக்கோம். ஆக எந்த இத்தனை ஜனநாயக சக்திகள் ஆதரவு இல்லாம நாம இமயமலை போல் இருக்கக்கூடிய 1000 கோடி ஊழலை எதிர்த்து டிஆர்இ தனியா போராட முடியாது. நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்பு அகில இந்திய லோகோ ஓடும் தொழிலாளர் சங்கம் ALRSA. உண்மையாகவே அந்த தோழர்களுக்கு நான் செவ்வணக்கம் செலுத்துறேன். நம்முடைய இயக்கம், நம்முடைய கோரிக்கை, நாம வச்சிருக்கக்கூடிய நம்முடைய சுயேட்சையான போராட்டம். ஆனா நாங்க தார்மீக ஆதரவு தருவோம்னு அந்த லோகோ பைலட்டுகள் இங்கே கூடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நம்முடன் தோளோடு தோல் இணைந்து நிற்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்கள் அமைப்பு, அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரயில்வே இன்ஸ்டிடியூட்டை பத்தி பேசுகிறாரு. பெரம்பூர் ரயில்வே இன்ஸ்டிடியூட்ல அர்பன் பேங்க் மாதிரியே தேர்தல் இல்ல. ஒரு ரயில்வே ஸ்டேடியம் இருக்குது பெரம்பூர்ல. ரயில்வே குரூப் டி தேர்வுக்கு பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்கு அங்க அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காம ஜனங்க பப்ளிக் தெருவுல ஓட விட்டான். ஒரு ஆர்பிஎஃப் ரயில் வச்சு ஓட விட்டாங்க. ரயில்வே புரோகிராமுக்கு அனுமதி கொடுக்காம அந்த ரயில்வே ஸ்டேடியம் மூடப்பட்டது. காரணம் அவருடைய சீஃப் ஆனரரி செக்ரட்டரி கண்ணையா. ரயில்வே போர்டு சேர்மன் பேசுறாரு ஜிஎம்க்கு பிரஷர் கொடுக்காத கண்ணையாக்குன்னு. என்ன இருக்குதுன்னு தெரியல சேர்மன் பேசுற அளவுக்கு. ஆகவேதான் கடைசி முறையாக இந்த கதவை தட்டுறோம். ஏசுபிரான் சொன்னார் பார், கேளுங்கள் தட்டுங்கள். ஆகவே சிபிஐயின் கதவுகளை இன்று டிஆர்யூ தட்டி இருக்கிறது. இந்த தட்டு இங்கயோட முடிச்சிடணும், ஹைகோர்ட் நோக்கி போக கூடாதுன்னு சிபிஐ அதிகாரிகளை கேட்டுக்கிட்டு வாழ்த்து முடிச்சுக்கிற. நன்றி. இன்குலாப் ஜிந்தாபாத்.